நம்ம நீட்டாக ஐசிங் பண்ண கேக் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கிளைண்ட் வந்து இந்த ஸ்னோவில் ஸ்லைட் பண்ணி வர மாதிரி ஒவ்வொரு லேயர்லையுமே வந்து அந்த ஸ்லைடிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேக்கு ஒரு ஷேப்க்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைட் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்ததுனால தான் அந்த மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நீட்டாக நம்ம ஐசிங் பண்ணி அந்த ஷேப்க்கு கொண்டு வரணும். ஸோ கிளைண்ட் வந்து ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 3 லேயர்ஸ்லையுமே இதே சேம் ஸ்லைட் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு லேயர்லையுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சைடில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபவுண்டனில் ரெடி பண்ண டாய்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வென்யூவில் தான் போய் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டன் கட்டரில் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்னோ தீம் ஒர்க்லாம் நம்ம வந்து கேக்கில் எங்கள் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மற்ற டால் செட் பண்ணுறது, பாப்பாவோட நேம் செட் பண்ணுறதுலாம் நான் வென்யூவில் போய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி பிளானில் போனதுனால எந்த ஹரிபரியும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒர்க்கை ரொம்ப கூலாகவே பண்ணிட்டோம். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்னோ தீம் கேக்கை கிளைண்ட் ஏன் ப்ளூ கலரில் கேட்டாங்க அப்படின்றது எனக்கு வென்யூக்கு போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்க பேக்ரவுண்ட் டெக்கரேஷனும் இந்த மாதிரி தான் இருந்ததுனால இந்த கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு வென்யூலேருந்து கிளம்பிட்டோம். கிளைண்ட் நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க.